Hello viewers, good evening. Today we are going to talk about how to write sentences in future continuous tense. ஓகேங்களா, இப்போ நம்ம டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேனலில். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், பாஸ்ட் டென்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துட்டோம். ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்துட்டோம். அது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வந்து இனிமேல் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, அதாவது என்ன ஒரு ஆக்ஷன் வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகினா கொஞ்ச நேரம் நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா, நடந்துகிட்டே இருக்கிறது தான் நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, இனிமேல் நடக்க போகிறது. ஓகேங்களா, நடக்க போகிறது அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரமாக. அதுக்கு பேர் தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, எதிர்கால தொடர் காலம். ஓகேங்களா, எதிர்கால தொடர் காலம் அர்த்தம். ஓகே, இங்கிலீஷில். ஸோ இங்கே பாருங்க, நான் சென்டென்ஸ் எழுதிச்சிருக்கேன். அவர்கள் எனக்காக சமைத்து கொண்டிருப்பார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வில் பி யூஸ் பண்ணணும், ப்ளஸ் வெர்பு கூட நம்ம என்ன பண்ணணும்னா ஐஎன்ஜி செட்டாக நமக்கு என்னது நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ அவர்கள் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமைத்து கொண்டிருப்பார்கள்னு ஒரு இந்த மாதிரி. ஓகேங்களா, சமைத்து கொண்டிருக்கின்றார்கள்னு வந்தால் நமக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சமைத்து கொண்டிருந்தார்கள்னு வந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சமைத்து கொண்டிருப்பார்கள்னு வந்தால் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஹவு டு ரைட் these sentences in English. ஓகேங்களா, ஸோ அவர்கள்ங்கிறது என்னது நமக்கு தே போட்டுக்கலாம். ஓகே, தே கூட நம்ம என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் கூட எப்பவுமே வில் பி போடணும். ஓகேங்களா, ஸோ தே வில் பி, தட் இஸ் த ரூல் ஃபார் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ஸோ சப்ஜெக்ட் பண்ணணும், வில் பி பண்ணணும், வெர்பு கூட என்ன பண்ணணும், நம்ம ஐஎன்ஜி பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே வெர்பு நமக்கு சமைத்து கொண்டிருக்கிறார், குக்கிங். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் நமக்கு இங்கே வெர்பு. ஓகே, ஸோ தே வில் பி குக்கிங், தே வில் பி குக்கிங். ஓகே, யாருக்காக, எனக்காக அப்படி நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ தே வில் பி குக்கிங் ஃபார் மீ. ஓகே, ஸோ ஃபார் மீ. ஓகே, இந்த மாதிரி சமைத்து கொண்டிருப்பார்கள்னு ஒன்று வச்சுக்கோங்க. சமைத்து கொண்டிருப்பார்கள்னு வந்தால் நமக்கு என்ன சொல்லணும்னா வில் பி குக்கிங் பண்ணணும். சமைத்து கொண்டிருக்கின்றார்கள்னா இஸ் குக்கிங், சமைத்து கொண்டிருந்தார்கள்னா வாஸ் குக்கிங். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். டுடே we are going to see future continuous. அதே மாதிரி ரவி தேர்வுக்கு படித்து கொண்டிருப்பான். ஓகேங்களா, தேர்வுக்கு ரவி வந்து எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது, ரவிங்கிறது நமக்கு சப்ஜெக்ட். ஓகே, அப்போ ரவி போடணும், பக்கத்தான பொண்ணு வில் பி போடணும். அப்புறம் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறது நமக்கு என்னது வெர்பு. ஓகே, அப்போ என்ன பண்ணும், வெர்பு கூட தட் மீன்ஸ் வெர்புனா வந்து ஆக்ஷன். ஓகே, அது கூட நம்ம என்ன பண்ணணும், ஐஎன்ஜி சேர்க்கும். ஸோ ரவி, ஸோ ரவி வில் பி, ஸோ வில் பி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ ரவி வில் பி படிக்கிறது நமக்கு ஸ்டடிங். ஓகே, ஸோ ரவி வில் பி ஸ்டடிங் எதுக்கு, எக்ஸாமுக்கு. ஓகே, அப்போ ரவி வில் பி ஸ்டடிங் ஃபார் எக்ஸாமினேஷன், ஃபார் எக்ஸாமினேஷன், எக்ஸாம் ஆர் எக்ஸாமினேஷன் ஏதோ ஒன்று. ஓகே, அடுத்து பாருங்க, பிரதிபா வழியில் எனக்காக காத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு நம்ம ஃபியூச்சர் சொல்றோம். ஓகே, பிரதிபா வழியில் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா, நான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இது எப்படி இருக்குது, பிரதிபாங்கிறது நமக்கு என்னது சப்ஜெக்ட். ஓகே, ஸோ பிரதிபா, ஸோ பிரதிபா வில் பி, ஏன்னா இது கொண்டிருப்பார்கள் வருது, அப்போ என்ன பண்ண நம்ம வில் பின்னு போடணும். ஓகே, பிரதிபா வில் பி, காத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு என்னது வெயிட்டிங். ஓகேங்களா, ஸோ தட் பிரதிபா வில் பி வெயிட்டிங், யாருக்காக, எனக்காக. அப்போ என்ன பண்ணும், ஃபார் மீ போடணும். ஸோ பிரதிபா வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ, வழிங்கிறது வந்து ஆன் தி வே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சிம்பிளா. ஓகேங்களா, ஸோ பிரதிபா வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ ஆன் தி வே, ஆன் தி வே. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் அ டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ தட் நமக்கு என்ன 2-3 சென்டென்ஸ் இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ அடுத்து பாருங்க, அவள் நாளை இந்நேரம் பேருந்தில் பயணம் செஞ்சு கொண்டிருப்பாள். ஓகேங்களா, அவள் நாளைக்கு நேரம் பஸ்ஸில் போயிட்டு இருப்பா அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது எப்படி இருக்குது நமக்கு, ஸோ அவள்ங்கிறது நமக்கு என்னது ஷி. ஓகேங்களா, ஸோ சி போட்டுக்கும், சி. ஓகேவா, நாளை இந்நேரம்ங்கிறது நம்ம பின்னாடி போடலாம். ஓகே, பேருந்துங்கிறது பின்னாடி போடலாம். பயணம் செய்து கொண்டிருப்பாள், அப்போ என்ன நமக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ சி வில் பி, சி வில் பி. ஓகே, பயணம் செய்து கொண்டிருப்பாள்ங்கிறது இங்கிலீஷில் நமக்கு டிராவலிங். ஓகேங்களா, ஸோ சி வில் பி டிராவலிங். ஓகேங்களா, டிராவலிங் எதில் நமக்கு பஸ்ஸில். ஓகேங்களா, பை பஸ்ன்னு போடணும். ஓகே, ஸோ தே வில் பி சி வில் பி டிராவலிங் பை பஸ், பை பஸ். அடுத்து என்னது, நாளை இந்நேரம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், டுமாரோ பை திஸ் டைம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ டுமாரோ, டுமாரோ பை திஸ் டைம். ஓகேங்களா, ஸோ இந்த டுமாரோ பை திஸ் டைம் என்ன பண்ணாலும் முன்னாடி கூட போடலாம். ஓகேங்களா, தப்பு கிடையாது.
ஸோ டுமாரோ பை திஸ் டைம் சி வில் பி ட்ராவலிங் பை பஸ் அப்படின்னு கூட நம்ம எழுதலாம். ஓகேங்களா? ஸோ சீனா நமக்கு சப்ஜெக்ட் கூட நம்ம என்ன பண்ணணும், வில் பி யூஸ் பண்ணணும், வெர்பு கூட நம்ம என்ன பண்ணணும், ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும், மற்ற சென்டென்ஸ்லாம் பின்னாடி எழுதணும். ஓகேங்களா? பை பஸ் டுமாரோ பை திஸ் டைம். ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள். ஓகேங்களா? ஸோ அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நமக்கு இங்கே சொல்றது நமக்கு வந்து ஃபியூச்சர் கண்டிஷன்ஸ். ஓகே, அப்போ அவர்கள்ங்கிறது நமக்கு தே. ஓகேங்களா? ஸோ தே போட்டோம், பக்கத்தில் என்ன பண்ணணும், வில் பி போடணும். ஸோ தே வில் பி வாட்சிங் டெலிவிஷன். ஓகேங்களா? டெலிவிஷன் ஆர் டிவி. ஓகேங்களா? ஸோ தே வில் பி வாட்சிங் டிவி, பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னா நமக்கு என்னது, வாட்சிங். ஓகேங்களா? டிவி போட்டோம். ஸோ டிவி ஆக்சுவலி நம்ம தொலைக்காட்சின்னு போடணும், பரவாயில்ல. ஸோ நான் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஐ வில் பி ரீடிங் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? ஸோ ஐ போடணும், பக்கத்தில் என்ன பண்ணணும், வில் பி போடணும். ஸோ ஐ போட்டு என்ன பண்ணணும், வில் பி போட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, கதை புக் படிக்கிறது, சும்மா சாதாரண டெக்ஸ்ட் சும்மா படிக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ரீடிங் போடணும். எக்ஸாமுக்கு படிக்கிறது, டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுலாம் நமக்கு என்ன பண்ணணும், ஸ்டடிங் போடணும். ஓகே, ஸோ ஐ வில் பி ரீடிங். ஸோ ஐ வில் பி ரீடிங் என்ன பண்ணணும், நமக்கு நியூஸ் பேப்பர். ஓகே, செய்தித்தான் எழுதணும், பரவாயில்ல. ஸோ தட் ஐ வில் பி ரீடிங் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு டைம் ரெண்டு பேரும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நான் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருப்பேன், ஐ வில் பி ரீடிங் நியூஸ் பேப்பர். அவர்கள் டிவி பார்த்து கொண்டிருப்பார்கள், தே வில் பி வாட்சிங் டிவி. அவள் நாளை இந்நேரம் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருப்பாள், டுமாரோ பை திஸ் டைம் சி வில் பி டிராவலிங் பை பஸ். ஓகேங்களா? இதுதான் நமக்கு என்னது, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் போட்ட சென்டென்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் நோட் போட்டு நீங்கள் நீட்டாக எழுதி வச்சுட்டீங்கன்னாவே டென்சஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடலாம். அது நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன் நல்லா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் டென்சஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சுனாவே உங்களுக்கு பேசுறதுக்கு நம்ம தயக்கம் இல்லாமல் பேசலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் கிளாஸ் வந்து ஒரு 10,000 15,000 கொடுத்து கூட போகவே தேவையில்லை. ஓகே, ஸோ தட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதுலேயே நம்ம சென்டென்ஸ் பார்த்துலாம் இன்றைக்கி. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, அவன் மாலை 7 மணிக்கு செய்திகள் கேட்டுக்கொண்டிருப்பான். ஓகேங்களா? அவன் காலையில் 7 மணிக்கு செய்தி கேட்டுட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஃபியூச்சர் கண்டிஷன்ஸ். ஓகே, இது எப்படி எதுன்னு நினைப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவன்கிறதுக்கு வந்து நமக்கு ஹீ. ஓகேங்களா? ஸோ ஹீ போட்டுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், பக்கத்தில் வில் பி போடணும். ஓகே, ஸோ ஹீ வில் பி. ஓகே, செய்திகள் கேட்டுக்கொண்டிருப்பான் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம லிசனிங். ஓகேங்களா? ஸோ தட் ஹீ வில் பி லிசனிங் என்னது நமக்கு நியூஸ். ஓகேங்களா? செய்திகள்ங்கிறதுக்கு நியூஸ். ஸோ ஹீ வில் பி லிசனிங் நியூஸ். எப்போ மாலை 7 மணிக்கு நம்ம என்ன சொல்றாங்க, தெளிவாக சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், அட் 7 PM யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மாலை 7 மணிக்குங்கிறது நம்ம 7 PM சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ பிஎம்னாவே என்ன தரும், நமக்கு மத்தியானம்னு அர்த்தம். ஓகேங்களா? காலையிலனா 7 மணிக்குனா என்ன பண்ண முடியும், 7 AM போடணும். ஓகே, ஸோ ஹீ வில் பி லிசனிங் நியூஸ் அட் 7 PM. ஓகேங்களா? சார் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தோம். அவனுக்கு ஹீ போட்டோம், மாலை 7 மணிக்கு அட் 7 PM போட்டோம். ஓகே, செய்திகள் என்ன பண்ணோம், நியூஸ் போட்டோம். கேட்டுக்கொண்டிருப்பான்ங்கிறது நம்ம என்ன பண்ணோம், லிசனிங் போட்டோம். ஃபியூச்சருங்கனால நம்ம என்ன பண்ணோம், வில் பி போட்டோம். ஸோ அடுத்து பாருங்க, அவர்கள் காலை 8 மணிக்கு காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஸோ இது எப்படி நமக்கு, அவர்கள்ங்கிறது சப்ஜெக்ட். ஓகேங்களா? அவர்கள்ங்கிறது சப்ஜெக்ட். அப்போ தே வில் பி. ஸோ தே வில் பி. இங்கே சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா இங்கிலீஷில் நமக்கு ஹேவிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டீசெண்டாக. ஸோ ஹேவ் ஏ பிஸ்கட் அப்படின்னு நமக்கு ஒரு பிளேட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சாப்பிடணும்னு அர்த்தம். ஸோ ஹேவ் ஏ பிஸ்கட், ஹேவ் ஏ டீ. ஓகேங்களா? அதே ஹேட் யூஸ் பண்ணாங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு நம்ம கேட்குறான்னு அர்த்தம். ஹேட் யூ டீ அப்படின்னா டீ சாப்பிட்டீங்களா, ஹேட் யூ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே, தே வில் பி ஹேவிங். ஓகேங்களா? ஸோ தே வில் பி ஹேவிங். ஏன்னா நமக்கு ஹே வில் பி ஹேவிங்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது ஃபுட்டு, காலை உணவு. காலை உணவுங்கிறது பிரேக்ஃபாஸ்ட். ஓகேங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சொல்கிறாங்க, நம்ம நைட்டுலேருந்து காலையில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எதுவுமே சாப்பிடாம இருப்போம். ஓகேங்களா? வயிறு வந்து நமக்கு எம்டியாக இருக்கும். ஓகே, அதே நமக்கு விரதம் இருக்க மாதிரி ஃபாஸ்டிங். ஓகேங்களா? அதை நம்ம என்ன பண்ணணும், பிரேக் பண்ணுவோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தே வில் பி ஹேவிங் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ என்ன அர்த்தம், அவர்கள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள் எழுதிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும், காலை 8 மணிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நமக்கு அட் 8 AM யூஸ் பண்ணணும். ஓகே, அட் 8 AM. ஓகேங்களா? ஸோ அவர்கள் டே போட்டோம், காலை 8 மணிக்குங்கிறது என்ன போட்டோம், அட் 8 AM போட்டோம். காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டோம், சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள்ங்கிறது நம்ம என்ன பண்ணோம், வில் பி ஹேவிங்னு போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க,
இங்கே இருந்து வில் பி ஈட்டிங் கூட போடலாம், ஆனால் அது ரொம்ப கொச்சையாக இருக்குனால நம்ம டீசெண்டாக ஸ்டைலாக இருக்கும் வந்து வில் பி ஹேவிங் போடுறோம். ஓகே, அம்மா எனக்காக காத்து கொண்டிருப்பார். இந்த சென்டென்ஸ் பாருங்க, இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கூட சொல்லலாம். ஓகே, அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அம்மா இந்த மாதிரி எனக்காக காத்து கொண்டு இருப்பார்கள்ங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், அதாவது என்னன்னா ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு சந்தேகமாக ஒரு சென்டென்ஸ் சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, அம்மா எனக்காக காத்து கொண்டிருப்பாள்ங்கிறது ஒன்று தான், அம்மா எனக்காக காத்து கொண்டிருக்கின்றாலும் ஒன்று தான். ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸும் இங்கே பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் நமக்கு என்ன நமக்கு ஒன்றே தான். பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்க காத்துக்கிட்டு இருந்தாலும் எல்லாமே போகலாம். ஓகே, அப்படி நம்ம சொல்கிறவங்களால. ஓகே, அதனால் இந்த டவுட்ஃபுல்லாக வைக்கிறோம்ல, அதனால் நமக்கு என்னது இதை ஃபியூச்சர் கண்டினியூஷன் நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா, ஸோ தட் அம்மாங்கிறது என்னது மை மதர். ஓகேங்களா, ஸோ மை மதர் ஓகேங்களா காத்து கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணும், வில் பி போடணும். ஓகே, ஸோ தட் மை மதர் வில் பி காத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு என்னது வெயிட்டிங். ஓகேங்களா, ஸோ மை மதர் வில் பி வெயிட்டிங். ஸோ மை மதர் வில் பி வெயிட்டிங் யாருக்காக, எனக்காக. ஓகேங்களா, ஸோ ஃபார் மீ. ஸோ மை மதர் வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ அப்படின்னு அர்த்தம், எங்கள் அம்மா எனக்காக. ஸோ அம்மாங்கிறது மை மதர் போட்டோம், எனக்காகங்கிறது ஃபார் மீ போட்டோம், காத்து கொண்டிருப்பாள் அப்படிங்கிறது வில் பி வெயிட்டிங் போட்டோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபியூச்சர் கண்டினியூஷன். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் போட்டு எல்லாத்தையும் எழுதி பாருங்கள், வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.